சில்லியில் அல்வா பண்ணோம் ப்ரோ, மிளகா அல்வான்னு சொல்லிட்டு. அது இடையில கூட ரீபோஸ்ட் பண்ணுறப்ப ரிலேட்டிவ்ஸ் அல்வான்னு போட்டு பண்ணியிருந்தேன். அது இன்னும் நல்லா பூஸ்ட் ஆனிச்சு. ஒரு வாட்டி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, காஃபி பிரியாணி ஒரு ஐடியா. அந்த கருமத்தையும் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், அதில் காரி துப்பிட்டாங்க. என்னோட அந்த ஒரு ஃபீல்டில் என்னை வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டாக, ரொம்ப வந்து எதையும் ஸ்டோர் பண்ணிக்காம ஜஸ்ட் ஃப்ரீ. அவன் வீடியோ பார்த்தா நம்ம மைண்டில் ஏதாவது நிற்கிதுறாங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ, ஒரு ரிலாக்ஸ், அவ்வளோதான். Welcome back to another episode on Vada Poche நேயர்களே. Today we have a very interesting guest. அவர் பேரை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் பேர் வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அவர் பேர் எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் அவரை நல்லா இருக்கு ப்ரோன்னு தான் கூப்பிடுவாங்க. வெல்கம் டு த ஷோ ப்ரோ. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அது இல்லை, அது எப்படி சொல்லுவீங்க? நல்லா இருக்கு. Wonderful to have you on the show bro. How are you? Good bro. Good bro. How are you? I am நல்லா இருக்கேன். Tell us more about yourself bro. குக்கிங் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். குக்கிங், ஃபுட் விளாக், ஃபுட்டை மட்டும் அதை மட்டும் பேஸ் பண்ணி கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. அப்பப்போ ஏஎஸ்எம்ஆர், அப்பப்போ ஃபுட் விளாக், அப்படியே ஒரு இதில் போயிட்டுருக்கு ப்ரோ. ஸோ இதை வந்து நம்ம அக்டோபர் 3 ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் நம்ம முதல்ல ஆஃப் ஏர் பேசினப்போ சிங்கப்பூருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு கேள்வி. சொல்லுங்க ப்ரோ. என்னன்னா, இந்த கான்டென்ட் ஆரம்பிச்சிங்களா, எப்போ ஆரம்பிச்சிங்க? கரெக்டாக 2023 ப்ரோ. 2023 நவம்பர். அப்போனா நீங்கள் ஊரில் இருந்தப்போவே இதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாம், காலேஜ் முடிச்ச புதுசு அது. ஏன் ஃபுட் கான்டென்ட்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெருசாக வந்து ஸ்கில் எதுலேயுமே நான் பார்த்ததில்ல ப்ரோ. எனக்கு படிப்பு ஆவரேஜ், ஸ்போர்ட்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நமக்கு இதில் என்னடாண்டா நம்ம கேமு அதுவும் பெருசாலாம் எனக்கு வராது. ஸோ எதில் எனக்கு ஃபோக்கஸ்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நமக்கு என்ன தான் பண்ண போகிறோன்னு ஒரு டவுட்லேயே இருக்கும்போது, இவ்வளவும் டவுட்டில் இருந்தாலும் நான் சாப்பிட்றத மட்டும் குறை வைக்க மாட்டேன். எப்படியாச்சும் இப்போ காலைல சாப்பிட்டோடனே, காலைல சாப்பிட்டு இருக்கும்போதே மத்தியம் என்ன சாப்பிட்றது, வயிறு ஃபுல்லாக இருக்கும்போதே மத்தியம் என்ன சாப்பாடு, நைட் என்ன சாப்பாடு. அதே மாதிரி எனக்கு ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அது எதுவுமே கிடையாது. ஒரே கெட்ட பழக்கம் சாப்பிட்றது. அப்போ அடித்து நொறுக்கிறது ப்ரோ. எனக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு மாயாண்டி குடும்பத்தார் வேறு. ஸோ நிறைய சமைப்பாங்க. சமைச்சு ஊட்டி கொஞ்சம் வயிறு பெருசு, நாக்கும் பெருசாகிடுச்சு. அதனால தான் ப்ரோ. இல்லை, வயிறு பெருசு எப்படி ப்ரோ இப்படி ஃபிட்டாக இருக்கீங்க நீங்கள்? சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற வேலை பார்த்துறது ப்ரோ. அது இல்லை, அது உண்மைதான். நான் சாப்பிட்டோன்னு போய் தூங்குறது, அது வேற கதை. பட் ஸோ சோஷியல் மீடியா கான்டென்ட் வந்து கம்ப்ளீட்லி நியூ. ஆமாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் சொன்னப்போ எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எங்கள் வீடு டிஃப்ரெண்ட் ப்ரோ. வீட்டில் வந்து எடுத்தோடனே இந்த அப்போஸ் பண்ணுறது, இல்லை அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு எங்கள் வீடுனா எங்கள் அப்பா அம்மா, எனக்கு தங்கச்சி இருக்காங்க, அவங்க அப்போஸ்லாம் பண்ணல. பண்ணு பார்த்துக்கலாம். ஒரு டவுட் இருந்துச்சு என்கிட்ட. அப்போ இருந்தால் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஓன் சேவிங் வச்சுருந்தேன். எனக்கு இந்த ட்ரேடிங் நாலேஜ் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சாங்க. அப்பையிலேருந்தே தாத்தா பாட்டி கொடுக்குற தீபாவளி காசு, பொங்கல் காசுன்னு சேர்த்து வச்சு ட்ரேடிங் போட்டு அது கொஞ்சம் நல்லா பூமில் இருந்துச்சு அந்த டைமில். கண்டென்ட் பண்ணணும், ஏதாவது வாங்கி போட்டு பண்ணிவிடுவோம், வாங்கினதை வச்சு அதுக்காண்டியாச்சும் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அப்படியே ஆரம்பித்தது தான் இந்த கண்டென்ட்குள்ளே. டக்குன்னு வந்து வீட்டில் வந்து பெருசாக வாங்கும்போது ஒரு டவுட் இருந்துச்சு. ஒன்ஸ் உங்கள் பையனா ப்ரோ, அவங்க முன்னாடியே வந்து நான் ஒரு 4 பேர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சரி ஓகே ஏதோ நல்லா பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. நீங்கள் பண்ணுற கான்டென்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கான்டென்ட். அது வந்து ஆக்சுவலி ஃபுட் கான்டென்ட் இல்லை, அது வந்து ஏஎஸ்எம்ஆர் கான்டென்ட். ஆமாம். ஸோ இவர் கான்டென்ட் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், நல்லா இருக்குது. சோஷியல் மீடியா, சோஷியல் ஹேண்டில்ஸ்னா ஐஜியில் நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா, யூடியூப்லேயும் நல்லா இருக்குது, கண்டென்ட்டே நல்லா இருக்கு. ஸோ போய் பாருங்கள், இட்ஸ் ஏஎஸ்எம்ஆர் கான்டென்ட். ஸோ இந்த ஏஎஸ்எம்ஆர் கான்டென்ட் வந்து ஹவு டிட் தட் கம் அபவுட்? ஏன்னா ஃபுட் கண்டென்ட்னா சாப்பாடு நல்லா இருக்குது, இன்னும் சாப்பாடு நல்லா இல்லை, அதை தான் நம்ம வந்து ஜெனரலாக பண்ணுறது.
அதை ஏஎஸ்எம்ஆர் மூலியமாக பண்ணுறது அது எப்படி? அது வந்து எப்படி சொல்கிறது, நான் யூஸ்வலாகவே ஏஎஸ்எம்ஆர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்பேன் ப்ரோ. என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்தே நான் பார்ப்பேன். எனக்கு வந்து சிலது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறதுனா எனக்கு பிடிக்கும். அந்த பேஷன்ஸ் வந்து என்கிட்ட இருக்கும். அதனாலே என்னமோ நானும் ஏதாவது பேசி மிளகாத்தூள் இவ்வளோ, மஞ்சத்தூள் இவ்வளோ அப்படின்னு சொல்லி போடுறதே பண்ணணுங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ இல்லை வேணாம், நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு அப்படியே மைண்டில் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வேணாம். அப்படியே பாரு ரிலாக்ஸாக பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடு. நான் என்னோட அந்த ஒரு ஃபீல்டில் என்னை வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டாக ரொம்ப வந்து எதையும் ஸ்டோர் பண்ணிக்காமல் ஜஸ்ட் ஃப்ரீ. அவன் வீடியோ பார்த்தா நம்ம மைண்டில் ஏதாவது நிற்கிதுறாங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ, ஒரு ரிலாக்ஸ், அவ்வளோதான். அதனால தான் அதை சூஸ் பண்ணேன். ஆனால் ஏஎஸ்எம்ஆர் கான்டென்ட் மட்டும் இல்லை நீங்கள் பண்ணுறது வந்து ஏஎஸ்எம்ஆர் ப்ளஸ் யூனிக் டிஷ்ஷஸ் கூட. ஆமாம், ரீசெண்டாக வந்து ஓக்ரா தண்ணியை லேடிஸ் ஃபிங்கர் வாட்டர், அதை வந்து நீங்கள் அது நம்ம அப்புறமேல வருது, அந்த சோஷியல் மீடியா ஹேட்டுக்கு வந்து அப்புறமேல வந்துடுவோம். அந்த ஓக்ரா வச்சு நீங்கள் வந்து தண்ணி பண்ணீங்க. அது வந்து யூஸ்வலி கேரட், லெமன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆமாம். எப்படி இந்த மாதிரி லைக் யூனிக்கான டிஷ்ஷஸை பண்ணுறீங்க? அந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? யூஸ்வலாக நான் வந்து கொஞ்சம் ஹெல்தி ஃப்ரீக் ப்ரோ. ஏதாவது ஒன்று வந்து ஹெல்தி, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சயின்ஸு. பேசிக்கலி நான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஒரு சின்னது அடுத்து அந்த ஆராய்ச்சி பண்ணி இப்போ சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சது கரப்பாம்பூச்சியை கொள்வது, பள்ளியை கொள்வது, அதுலேருந்து ஆரம்பித்த ஆராய்ச்சி வந்து அப்படியே வளர்ந்தது தான் அந்த ஒரு இது. ஸோ டாக்டராக இருக்க வேண்டிய ஒரு டாக்டர் இல்லை ப்ரோ, நான் வந்து எம்ஆர்ஐ டெக்னீஷியன். அப்படின்னா எம்ஆர்ஐ டெக்னீஷியன்னா எம்ஆர்ஐ அதுதான் நம்மளோட பேஸ். டிஃப்ரெண்ட். எம்ஆர்ஐ எங்க, சாப்பாடு எங்க? இல்லை பட் இல்லை, அது ஒரு நல்ல ட்ரான்சிஷன் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அது வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த பேர் நல்லா இருக்குது. அது வந்து எப்படி தோணுச்சு? நல்லா இருக்குன்னு நம்ம வச்சிடலாமே. ஆரம்ப கால நம்ம வீடியோஸில் வந்து நம்ம அந்த சிம்பிளை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்போம், எதுவுமே பேச மாட்டோம். லாங்குவேஜே இருக்காது. ஒன்லி அந்த ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரிஜினல் அந்த ஃபுட்லேருந்து வர சவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் பேசவே மாட்டேன். ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நமக்குன்னு ஏதாவது ஒரு யூனிக்காக ஏதாவது ஒரு டைலாக்ஸ் வேணும் அப்படிங்கையில் மோஸ்ட்டாக நான் பார்க்கும்போது நான் சாப்பிடும்போதே அதிகமாக ஏதாவது கேட்டால் சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்கெல்லாம் தாண்டி நம்ம ஊரில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கு, ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கு, அதிகமாக யூஸ் பண்ணுறது அதுதான். எனக்கு யூஸ்வலாக வர்றதே அதான். ஏன் நம்ம ஒன்று புதுசாக கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் ஒன்று கிளாசிக்காக அப்படி பேசணும் பண்ணணும், யதார்த்தமாக இருக்கிறத அப்படியே சொல்லிவிடுவோன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு அந்த போஸுக்கும் அதுக்கும் கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆனிச்சு. ஒரு என்னோட 5-6 வீடியோக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பித்தேன். அதை பீப்புளும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் சொல்கிறது க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு இது இருக்குன்னு இல்லை, நம்மளை பற்றி யாராவது ஒரு சிக்னேச்சர் தளபதிக்கு வந்து ஒரு அஜித், அது எல்லாருக்கும் ஒரு அதுக்கு இருக்கும். நமக்கு அது வந்து அவங்க மக்கள் தான் அந்த ஒரு இதை க்ரியேட் பண்ணாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் வந்து சொன்னது அது நல்லா இருக்கு. ஸோ அதை அப்படி பண்ணேன். அதேனால கண்டென்ட் நல்லா இருக்கு. அது அந்த மாதிரி அது ஸ்டார்டிங்கில் வந்து சேனல் பேர் வந்து சூப்பர் இண்டியன் ஏஎஸ்எம்ஆர் அவ்வளோ பெருசாக வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ இருந்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஎஸ்எம்ஆர் கண்டென்ட் பார்க்க வந்து ஃபாரின் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னமோ நம்ம ஊர் ஆளுங்க வந்து அதை பெருசாக யாரும் பண்ணல. நான் பண்ணதை கிறிஸ்பி ஹர்ட்னு ஒருத்தர் பண்ணார். இந்தியான்னு பார்த்தா கிரேட் இண்டியன் ஏஎஸ்எம்ஆர் ஒருத்தவங்க பண்ணுறாங்க. தமிழில் பெருசாக யாரும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகலை. ஸோ நம்ம தமிழ் தானே அதில் ப்ரூவ் பண்ணிடுவோங்கிறத சொல்லிட்டு தான் அப்படியே கொஞ்சமாக சின்ன இடத்துல பேச ஆரம்பித்தேன், ரொம்பலாம் இல்லாமல். ஸோ அந்த இப்படி காதோரமாக பேசி அந்தளவுக்குலாம் பேசல ப்ரோ. நான் யதார்த்தமாக இப்போ என்ன டோனில் பேசுகிறேனோ அப்படியே பேசிடுறது, அவ்வளோதான். அந்த ஹாலிவுட்லாம் இந்த வெளிநாட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த இப்படி மைக்கை உரசுறது, இப்படி அடிக்கிறது, அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் ப்ரோ. இல்லை ஏன் தெரியுமா, எனக்கு வந்து நான் ஏஎஸ்எம்ஆர் வந்து கேட்பேன். ஒரு காலத்தில் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ லைக் எப்படி நான் கேட்குறது வந்து அந்த நாயை குளிப்பாட்டுறது,
ஆமாம்மா, நான் எப்படியோ வச்சு அதான் வச்சு அதில் அதெல்லாம் ஓகே. அந்த மாதிரி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாரு. நான் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஓகே. என்னென்ன வந்து இந்த சமைக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிரியாணி எல்லாம் சமைப்பாங்க. ஆமாம். அப்புறம் அந்த வில்லேஜ் குக்கிங்லாம் பண்ணுவாங்களே, ஆமாம், அந்த வில்லேஜ் குக்கிங் அந்த பானை எல்லாம் போட்டுக்கிட்டு ஆமாம். இன்னைக்கு ஒரு பிடி தென் அந்த மாதிரி கண்டென்ட் வந்து அதையும் பார்க்குறது. சூப்பர். ஸோ நீங்கள் பண்ணுறது பார்த்தோன்னே இதையும் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் ஸோ குவைட் அ யூனிக் திங் இந்த நீங்கள் பண்ணுறது. ஏன்னா வெவ்வேறு டிஷ்ஷஸோட பண்ணுறீங்க. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் வந்து ஓகே கோழிக்கறி இப்படி பண்ணுறது மெயின் டிஷ்ஷஸ் தான். ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி there's a unique element to that and it's also like touching upon ASMR. நீங்கள் பண்ண டிஷ்ஷஸ்லேயே எந்த டிஷ்ஷு உங்களுக்கு இதை நம்ம பண்ணது என்ன ஒரு வேஸ்ட்டு, எனக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினச்ச செஞ்ச டிஷ் என்ன? எனக்கு வந்து சில்லியில் அல்வா பண்ணோம் ப்ரோ, மிளகா அல்வான்னு சொல்லிட்டு. சில்லி ஐஸ்கிரீம் இருக்கு. சில்லி ஐஸ்கிரீம், சில்லி அல்வா. லைக் அது இடையில கூட ரீபோஸ்ட் பண்ணுறப்ப ரிலேட்டிவ்ஸ் அல்வான்னு போட்டு பண்ணியிருந்தேன். அது இன்னும் நல்லா பூஸ்ட் ஆனிச்சு. பழைய வீடியோ ரீபோஸ்ட் பண்ணி யாரை நினச்ச போட்டது ப்ரோ? அவங்கள குறை சொல்ல முடியாது. நம்மளை பூஸ்ட் பண்ணி நம்ம ஈகோவை டச் பண்ணி நம்மளை வளர வைக்கிறதே அவங்க தான். பட் இருந்தாலும் அப்பப்போ வர்ற கோவத்தை அப்படி காமிச்சிக்கிறது. அதை சாப்பிட்டு என்னாச்சு நீங்கள்? அது பொறையேறிடுச்சு ப்ரோ. அதை நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த தமிழ்நாட்டில் இருக்க கிரியேட்டர்ஸில் கொலாபெல்லாம் பண்ணோம். அப்போ அவங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறது மாதிரி நல்லா போணுச்சு. அது அந்த டைமில் எனக்கு நல்ல என்னோட யூடியூப்பை நல்லா பீக் பண்ணி கொடுத்ததுன்னா அந்த ஒரு வீடியோவும் அதிலோட ஒரு 50% பங்கு இருக்குது அந்த வீடியோக்கு. நீங்கள் செஞ்ச டிஷ்லே இதுதான் பெஸ்ட் டிஷ் அப்படின்னு நான் எதை சொல்லுவீங்க? இதுதான் பெஸ்ட் டிஷ் அப்படின்னா ஸ்வீட்ஸில் பார்த்தோம்னா வாழை இலையை வந்து அல்வா பண்ணியிருந்தோம். அது வாழை இலை அல்வான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அந்த வாழை இலையை வச்சு அல்வா இல்லை வாழை இலையில ரேப் பண்ணாலும் வாழை இலையை அரைச்சி அதோட எசன்ஸை எடுத்து அதில் அல்வா கிண்டுறது. ஓகே. ஆமாம். அது நான் நினச்சேன் அந்த நல்லா இருக்காதோ அப்படின்னு வந்து ஒரு பச்சை ஸ்மெல் அடிக்கணும். எங்கள் அம்மா வந்து அந்த வீடியோவில் பண்ணுறது என்னமோ நான் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடி பேக் போன் வந்து எங்கள் அம்மா தான். அது நல்லா கிண்டுறா, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று, இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்று அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே பிடிச்சாங்க. எங்கள் கிராண்ட்மாக்கு ஒரு டப்பாவில் போட்டு போய் கொடுத்தேன். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ வாழை இலை அல்வா அதை எப்படி பண்ணுறது, ஒரு ரெசிபி அந்த சொல்லிடுங்களேன். என்ன ப்ரோ, ஒரு வாழை இலையில் பாதி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போயிடட்டும். அப்புறம் கார்ன்ஃப்ளவரு இல்லை மைதா மாவு ஏதாவது ஒன்று எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் அப்படியே அந்த போட்டு மிக்ஸ் பண்ணி அதோட சேர்த்து சுகரையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் சூடு நல்லா வர்றப்போ அந்த நெய்யை போட்டு அப்புறம் முந்தி பருப்பு போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டு பொறுமையாக கிண்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படியே கிண்ணோம்னா ரெடி. இதை வீட்டில் போய் ட்ரை பண்ணணும். பண்ணுங்க. இந்த வீட்டில் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ண. அந்த சில்லி அல்வா வந்து நம்ம இல்லை ட்ரை பண்ணோம் சில்லி அல்வாவை. ஆனால் எந்தெந்த சிட்டுவேஷன்னு பண்ணலாம் எல்லாம். அதாவது எல்லாரும் இட்லி தோசை சாம்பார் மேகி அந்த மீகோரிங் நாசி கோரிங் அது அப்படியே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, அது வேணாம். நீ ஒன்று பண்ணு, புதுசாக எதையாவது கண்டுபிடி, இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வா. இப்போ ரீசெண்ட்லி நம்ம வந்து ஒரு சாப்பாடு இன்டர்வியூ சமானு. ஸோ நீங்கள் அந்த சொல்கிறீங்களா, அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஓகே. ஓவர் தோசான்னு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணோம். ஓகே. அவங்க வந்து அப்போ இந்த இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் இந்த டிஃபன்னு சொல்லுவாங்களே, அந்த டிஃபனை வந்து அது போரிங், அதை எப்படி நம்ம இன்னோவேட் பண்ணலாம். ஸோ ராயல் தோசைன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் இன்னும் என் வாயை ஊறுது. ஒரு தோசையை போட்டு அதை நெய்யை ஊற்றி இறச்சி இருக்குல்ல, இறச்சியை நல்லா கறி வச்சு அந்த கறி அந்த இறச்சி துண்டை எல்லாம் அந்த தோசையில் வச்சு அப்படி ஒரு மட்டிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மட்டிப்பு, அது ராயல் தோசை. கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, பாட்காஸ்ட் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்துடும். அவர் இன்னும் கடையே வைக்கல, அதுதான் மெயின் மேட்டரு. ஐயோடா, அவர் வந்து இவெண்டாக செய்கிறாரு. அது டிசைனாக இட்லியில் ஒரு பர்கர் வந்து செய்கிறோன்னு
அப்பத்தில் வந்து ப்ரான் சொதி சொதி இந்த ஊடான் சொதியை வச்சு ஒரு அப்பத்தை ஸோ நீங்கள் சொல்கிற அதே ஐட்டம் தான். ஐ திங்க் தட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ டு ஆக்சுவலி கோ அண்ட் ட்ரை ஆனஸ்ட்லி. கண்டிப்பாக ப்ரோ. இட் இஸ் இட்ஸ் இல்லை டெம்ப் பண்ணிட்டீங்க. அவங்க எங்கே எதுன்னு டீட்டெயில் அப்புறம் கொடுங்க, போய் கண்டிப்பாக. ஓ தோசா லெட்ஸ் ப்ளீஸ் ஐ ஸ்பீக் வித் தெம். கமிங் பேக் டு அவர் டாபிக். ஓகே, நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்தீங்க. ஊரில் இருக்கிற டிஷ்ஷஸ் வந்து சிங்கப்பூரில் இருக்காது. இங்கே வந்து மீ கோரிங், நாசி கோரிங், எல்லாம் உலக சாப்பாடும் இங்கே இருக்குது. ஆமாம். அதை நீங்கள் எப்படி இன்கார்பரேட் பண்ணீங்க? இங்கே வந்து நான் இந்த ஊர் லோக்கல் ஃபுட்டை நான் சமைச்சது கிடையாது, நான் பார்த்துருக்கேன். எப்படி சொல்கிறது, இந்த ஃபுட்டை வந்து ஃபுட் பிளாக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் க்ரோத்து, உங்களை மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணணும், ஹோட்டல்ஸில் நிறைய பேர் நமக்கு தெரியணும், அவங்கள அது மாதிரி ஒரு சர்க்கிள் ஆகணும். மொத்தமாக ஒரு ரீசனில் நான் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேன், நிறைய ரீசனுக்காண்டி ஃபுட் பிளாக்குள்ளே போகணும். அப்போ உங்கள் சிங்கப்பூர் ஃபுட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கலர். அந்த கலர்லேயே சாப்பிட வச்சுருவீங்க. கரெக்ட். பட் அது பேட் ஃபார் ஹெல்த் தான். அதான் அது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது வந்து ஃபுட் கலர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி பார்த்தாலும் அது ப்ராசஸ்டு ஒரு கலர் தான், ப்ராசஸிங். அதான் நான் வந்து மீ கோரிங், நாசி கோரிங்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறது காரணம் என்னென்னா அந்த கலர் தான். அந்த கலரை எடுத்தால் எனக்கு நமது ஓகே. மலேசியாவில் நம்ம கூட்டாளிங்க அந்த மலேசியாவில் இருக்காங்க. அவனுங்க வந்து இங்கே மீ கோரிங் இருக்குல்ல, ஓகே, மீ கோரிங்க வந்து சாப்பிட்டாக்கா பயப்படுவானுங்க. பார்த்து என்னடா ரத்த கலரில் இருக்குது, ஏன்னா மீ கோரிங் வந்து அங்கே பிளாக் கலரில் இருக்கும், அந்த ரெட் கலர் வந்து கலரிங். அதே மாதிரி தான் ப்ரோ இந்த தூலாங் மேரா. அதே தான். அதை பார்த்து வந்து நான் ஒரு தடவை வந்து அதை ஒரு சேலஞ்ச் மாதிரி போட்டு நிறையா தூலாங் மேரா அடிச்சு நொறுக்கினேன். அந்த வீடியோ நல்லா போணுச்சு. சிங்கப்பூர் வந்து நல்ல ஒரு 1 மில்லியன் வியூஸ் போணுச்சு. அது ஈவன் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. அப்படி அதை எனக்கு இது பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுன்னா அது வந்து ரொம்ப கெமிக்கல் ரொம்ப அதிகமாக பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, அழகில் தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். அதை நான் அன்னைக்கு ஒரு நாள் மாதத்தில் அது ஒரு நாள் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு தெரியும் என் உடம்பு எதுவும் பண்ணிடாதுன்னு. டெய்லி மட்டும் நான் சாப்பிட்டுட்டேன்னா ஃபினிஷ். என் டேட்டை நான் எழுதி வச்சிருவேன். இன்னைக்கு தாண்டா நான் ஹாஸ்பிட்டல் போவேன், இல்லை இன்னைக்கு தாண்டா நான் மர்கையான்னு. ஏன்னா தெரியுது என்னதான் ஃபுட் கலராக இருந்தாலும் ஆர்கன்ஸ் வந்து ஒரு அளவு தான் ப்ரோ ஃபில்டர் பண்ணும். எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ. அந்த எண்ணெய், அந்த கொழுப்பு, அந்த எண்ணெய் சாப்பாடு சுவையாக இருக்கும், அது அடிச்சுக்க முடியாது. ஆனால் அது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதான் டெய்லி இல்லாமல் நான் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு சொல்கிறது அதான். உங்களை பார்த்தோன்னே டெம்ட் ஆகுது அப்படின்னாலுமே அதை ரெகுலராக பண்ணிடாமல் அப்பப்போ நான் கேஎஃப்சி மெக்டோனல்ஸ் வீடியோ போடுவேன். அது வந்து தப்பாக போர்ட்ரேட் ஆகும். ஆனால் நான் சொல்லிடுறது என்னென்னா இந்த மாதத்துக்கு தான், இந்த மாதத்தில் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன்னா இதுதான் இந்த ஒரு மாதத்தோட சீட் மீல். அவ்வளோதான், சீட் மீல், தட்ஸ் இட். அதான் அது மாதிரி போட்டால் பரவாயில்ல. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஆசை எல்லாம் இருக்கும். ஆமாம், கரெக்டாக. ஸோ அந்த ஒரு நாள் ஆமாம் மனுஷனா வாழ்வோமே, அது ஒரு நாளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னா நானும் அப்படி அடி வாங்கி வந்தவன் தான். ஒரு நாள்னு சொல்லி நான் மெக்டோனல்ஸ் சிங்கப்பூர் வந்து நான் ஊரில் மெக்டோனல்ஸ் சாப்பிட்டதே கிடையாது. சிங்கப்பூர் வந்தால் ஃபர்ஸ்ட் டைம் மெக்டோனல்ஸ் சாப்பிட்டேன், பிடிச்சி போச்சு. அது ஆப்வியஸ்லி அது அடிக்டட் ஃபுட் தான். சாப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு மெக்டோனல்ஸ், நாளைக்கு மெக்டோனல்ஸ். அதாவது பட்ஜெட் பார்க்காம சாப்பிடாத மாதிரி பண்ணுச்சு. தென் தான் நான் நினச்சேன் இதை நம்ம ஒரு வீடியோ ஆக்கிட்டோம்னா நம்ம அதுலேருந்து தப்பிக்கலாம். கரெக்ட். தென் ஒரு கன்சிஸ்டன்டி மெயின்டைன் ஒரு மாதத்துக்கு ஒரு பர்கர் வீடியோ. இப்போ அது கூட நான் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதை பார்த்து எத்தனையோ தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ போயிட்டு இருக்க டைமில், நெகட்டிவ் போயிட்டு இருக்க டைமில் நம்மளும் ஏன்டா போய் அதில் நெகட்டிவாக ஒன்று பண்ணணும். பண்ணுறதை பாசிட்டிவாக பண்ணணும். வியூஸ் வருது வரல, உனக்கு பிடிச்சத உனக்கு ஏற்ற மாதிரி பண்ணு. ட்ரெண்டில் போய் விழுக தேவையில்லை. ஆமாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டீங்க. சிங்கப்பூர் வந்தோடனே கண்டென்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லைன்னு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வேலையும் செய்யணும், அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டும் செய்யணும். எப்படி அதை நீங்கள் சமாளிச்சிங்க? கண்டென்ட் க்ரியேஷன் பொறுத்தவரை பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணணும், அது நம்ம நீச்சில் இருக்கணும், பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பண்ணுறதுல மிஸ்டேக் இருக்குது அதாவது சொன்னாங்கன்னா அதை லைட்டாக கேர் பண்ணிக்கணும். நம்ம ஒரிஜினாலிட்டி, நம்மளோட தாட் ப்ராசஸை ரொம்ப வந்து மாற்றிக்காமல் கொஞ்சம் அப்படி லைட்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிற டைமில். ஏன்னா ரொம்ப இதுக்காண்டி ரஷ் பண்ணி பண்ணோன்னா
கண்டென்ட் கிரியேஷனுள்ள வந்தது நான் பிடிச்சி வந்தது. அதை ரஷ் பண்ண அது ஒரு வேலையாக மாறி அது என்னை ஏதோ ஒரு பாஸாக ஃபீல் பண்ண வச்சு நான் பண்ணுற கண்டென்ட் எனக்கே பிடிக்காது. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசு கோணாமல் நம்ம செல்ஃபை உனக்கு பிடிச்சி நீ பண்ணுற அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் டைமை கரெக்டாக கீப்பப் பண்ண ஆரம்பித்தேன் ப்ரோ. எக்ஸாக்டாக சொல்லணும், சிங்கப்பூர் வந்து நான் சஸ்டெயின் பண்ணுறேன்னா டைமை கீப்பப் பண்ணுவேன், கொஞ்சம் ரெஸ்ட்டை குறைச்சிக்குவேன். இப்போ எல்லோரும் எனக்கு மண்டே தான் ஆஃபு. ஸோ எல்லோரும் சண்டே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளால் போக முடியாது. ஈவினிங் வரலாம். அன்னைக்கும் ஏதாவது ஷூட் இருந்துச்சுன்னா அதை வச்சு அன்னைக்கு பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை நான் பார்த்தா தான் வேலையும் பார்க்க முடியும், இதையும் பார்க்க முடியும். ஸோ இப்போ 7 நாளும் ஆக்சுவலி நீங்கள் வந்து 6 நாள் வேலை செய்கிறீங்க, 7வது நாள் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த 6 நாளைக்கு ஈவினிங்லேயும் போய் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு 5 o'clock சம்டைம் ஒர்க் முடியும், 7 o'clock முடியும். அதுக்கேற்ற மாதிரி டயத்தை ஃப்ளக்ஷுவேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டயர் லொக்கேஷனை பார்த்துட்டு, ஏன்னா இங்கே எல்லாமே அப் டு டேட்டில் கரெக்டாக இருக்கும். இத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும், இத்தனை மணிக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், மாட்டி டைம் எல்லா டைம். ஸோ அதை கரெக்டாக ஷெடியூல் பண்ணிக்குவேன், போயிட்டு அந்தந்த டைமுக்கு ஷூட்டு. அதுவும் நீங்கள் வந்து ஆக்சுவலி தனியாக பண்ணுறதுங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்னீங்க வீட்டில் வந்து அம்மா சொல்லுவாங்க என்னையை போடு, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு செல்ஃப் இண்டிபெண்ட்டாக செய்கிறீங்க. ஆமாம். அதில் சேலஞ்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சா? பெரிய சேலஞ்சுனா என்ன ப்ரோ, நம்ம ட்ரைபாடை வச்சு ஷூட் பண்ணுறப்ப பின்னாடி நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து கேமராமேன், எடிட்டரு எல்லாமே வந்து நான் தான். நான் அதிகமாக யாரையும் நான் வச்சுக்க மாட்டேன். அது ஏதோ எனக்குள்ளே எல்லாமே நானே பண்ணால் தான் இது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மேபி பெருசாக வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது, நான் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது சம்டைம் ரெக்கார்டை ஆன் பண்ணாமல் வீடியோ பாட்டுக்கு பண்ணிவிடுவோம். அப்புறம் போய் பார்த்தா ரெக்கார்டு ஆனில் இருக்காது, யாராவது கால் பண்ணியிருப்பாங்க, வீடியோ கட்டாக இருக்கும், உள்ள போட மறந்துருப்போம். நிறைய தடவை ரீஷூட் எடுத்திருக்கேன், இங்கேயும் நடந்திருக்கு. ப்ளஸ் வந்து ஊர்லேயும் அது மாதிரி ஒரு பாதி ஷூட்டு முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் புரோட்டா பிரியாணின்னு சொல்லி ஒன்று பண்ணேன் ப்ரோ. புரோட்டாவில் பிரியாணி பண்ணேன். அந்த வீடியோ அப்படி தான் ஆணுச்சு. அதை திரும்ப உட்காந்து எல்லாத்தையும் ரீஷூட் பண்ணேன். பட் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, டக்கு டக்குன்னு ஓடாத, கொஞ்சம் இருந்துக்கோ. ஏன்னா ஏஎஸ்எம்ஆரில் வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே யாரையும் வச்சுக்க முடியாது. அதான் அம்மா கொலுசு போட்டிருப்பாங்க, கொலுசு போட்டிருக்கோம். ஸோ அந்த கிளீனிங் அந்தந்த திங்ஸுக்கு மட்டும் உங்களை கூப்பிடுவேன். மற்றபடி ஏதாவது டிப்ஸ் ஏதாவதுன்னா அவங்க சொல்லுவாங்க, இதை எப்படி பண்ணிக்கோ. ஏன்னா எனக்கு வந்து குக்கிங் நாலேஜ் சுத்தமாக கிடையாது ப்ரோ. நான் வந்து காலேஜ் படிக்கிற டைமில் எத்தனையோ பாத்திரத்தை பேச்சுலர் ரூமில் இருக்கும்போது கறிக்கிருக்கேன். என்னை திட்டாத ஆளே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் குக்கிங்கில் 0 அப்படின்னு. எத்தனையோ பாத்திரத்தை கறிக்கு அதை யூஸ் பண்ண முடியாம அளவுக்கு பண்ணியிருக்கேனா. எப்படி ப்ரோ அதுல இருந்து அங்க இருந்து இப்படி டோட்டலி வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டி அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. அவங்க என்ன ப்ரோ அந்த ஏதாவது கிசு பேசுவோம், அந்த வீட்டில் நடக்கிறது பண்ணுறத வந்து கிச்சனில் உட்காந்துக்கிட்டு பேசுறது, அப்படியே பார்க்குறது. அவங்க ஏதாவது வெளில துணி காய போட போகிறேன் பண்ணுறப்ப இதை கிண்டுடான்னு சொல்லி கொடுக்குறது, கரண்டி இருக்குல்ல, அது கிண்டி அப்படியே கற்றுக்கிட்டது தான் குக்கிங். ஸோ அது வந்து ஆக்சுவலி காலேஜ் முடித்தோன்னு தான் உங்களுக்கு வந்து வந்துச்சு. காலேஜ் முடிச்சதுக்கு ஆமாம், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக வந்துச்சு. காலேஜுக்கு முடிக்கிறதுக்கு லாஸ்ட் இயர் வந்து 1 வருஷம் வெளில ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அப்போ தான் வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணேன் குக்கிங். ஆனால் பல நேரத்தில் அடி வாங்கிடுவேன், கறிகிறு மொத்தமாக. அப்புறம் பசங்க திட்டம், இத்தனை பாத்திரம் போச்சுடா என்னடா பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் கழுவி போட்டு கடையில் சாப்பிட்டுட்ருப்போம். அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டது தான் ப்ரோ. இன்னும் நினச்சி பார்க்குறேன்னா, எத்தனை பாத்திரத்தை கறக்குன ஆள்றா நீ அப்படின்னு அவார்டு மாதிரி பின்னாடி வச்சுக்கலாம் அவ்வளோ பாத்திரத்தையும். இல்லை நீங்கள் உங்கள் ரீசன்ட் அந்த ஏஐ போஸ் இருக்குல்ல, அந்த யூடியூப் அந்த கத்தி வைக்கிறது போல தீஞ்ச கரண்டி வச்சு. இல்லை ஆனால் அது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஜேர்னி இல்லை. ஏன்னா ஒரு காமெடி சொல்லுவார் விவேக், ஒரு காமெடி சொல்லுவார்ல, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவார்ல. ஆமாம், அதே மாதிரி தானே இது வந்து எப்படி இருந்த நீங்கள் இப்படி இருக்கீங்க. ஸோ ஒரு காலத்தில் சமைக்க தெரியாத ஆள் இப்போ வந்து என்ன ஓக்கரா தண்ணியை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அதுதான் மேன் மேட்டரு. அதுதான் மேன் மேட்டர். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க தம்பி. அதை நான் விட மாட்டேன். அதையே உள்ள வைக்கிறேன், அதையே உள்ள வைக்க.
இப்போ நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா எனி ஒன் பாயிண்ட் இல்லை இது வேணாம் பேசாமல் ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய்டுவோம், இல்லை இந்த கண்டென்ட் கிரியேஷன் வேணாம், நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த கண்டென்ட் கிரியேஷன் வேணாம், எனக்கு வந்து என் வாழ்க்கை என் வேலை அதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கா? ஒரு 2 வாட்டி ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் ஊரில் இருக்கும்போது, அப்போ வந்து ஊரில் வந்து அந்த டைம்னு பார்த்து அம்மா தங்கச்சி யாருமே இல்லை, எல்லாம் கொஞ்சம் ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் வெளில போயிட்டாங்க. வரதுக்கு 2 days ஆகும்னா நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை நம்ம தனியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேமராலாம் செட் பண்ணி எங்கள் அப்பாவோட பெட்ரூமை தான் நான் வந்து ஸ்டூடியோவாக கை மாற்றினேன். எங்கள் அப்பா எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு அவரோட பெட்ரூமை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாம் உட்காந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு வரும்போது வெளியில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஜோர் மழை. மழை பெஞ்சா அது வந்து பெட்ரூம். ஸோ நான் இது மாதிரி வேறு ஏதாவது எதுவுமே நான் செட்டப் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த நாய்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, விட்டு விட்டு மழை. எனக்கு வேர்த்து ஊற்று, உள்ளே ஏசி போட முடியாது அந்த ஏஎஸ்எம்ஆர் கண்டென்ட்டுக்கு. ஸோ அப்படியே வெறுத்துட்டேன், என்னடா அது எப்படா ஷூட்டுக்கு மிட் ரேஞ்சில் மழை வந்துருச்சு, அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது, அதை முடிச்சே ஆகணும். அப்போல்லாம் நான் ரொம்ப புதுசு, ஒரு வீடியோ உட்காந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடிட் பண்ணுவேன். ஏன்னா ஏஎஸ்எம்ஆருங்கிறது வந்து அந்த கட்டு அடுத்த கட்டு கரெக்டாக இருந்தால் தான் அந்த டோபமைன் கட்டு கரெக்டாக இருக்கும், அந்த எல்லோரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போது அப்பாவுக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ அம்மா தங்கச்சி அவங்கள தான் நான் அதுக்கு வச்சுக்குவேன். அப்பா வந்து ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வர்றதுன்னா அவரோட அக்கௌண்ட்டில் போட்டு வாங்கிக்கிறது, அது மாதிரி ஹெல்ப் பண்ணுவாப்பில், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பேசுகிறது, அதெல்லாம் அப்பா. மேக்ஸிமம் பேக் போன் அந்த குக்கிங் க்ளீனிங் அதுனா அம்மா தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. அப்பா எப்போயாச்சும் ஆடி அம்மாவாசைக்கு ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ வந்து ரொம்ப உடஞ்சிட்டேன் ப்ரோ, இவ்வளோ பண்ணணுமா, இதை லைஃப் லாங் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. அது வரைக்கும் நான் நினச்சதே கிடையாது, இதை நம்ம லைஃப் லாங் நம்ம ஒரு ஆளே பண்ணிடலாமே அப்படின்னு இருந்தேன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க சப்போர்ட் இல்லாமல் அந்த டைமில் தான் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையிலையும் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணாமல் பாதி போணுச்சு. அப்புறம் திரும்ப ரீரெக்கார்ட் பண்ணி ஃபோன் ஹீட் ஆகி டெம்பரேச்சர் இஸ் டூ ஹை, வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுவும் வந்துடுச்சு. எல்லாம் வெளியில் மழை, எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும். அப்போ வந்து நம்ம புதுசாக இருக்கும்போது யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்து இந்தந்த டைமில் போஸ்ட் பண்ணணும், அல்காரிதம் இப்படி தான், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம் அந்த ஃபாலோவர்ஸை கொண்டு வர வரைக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க டைமில் இப்படி ஆனவுடனே எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல, என்னடா யார்கிட்டையும் போய் சொல்ல முடியல. அந்த ஒரு டைம் இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து இப்போது ஐ திங்க் 50 மில்லியன் தொடப்போகுது. அந்த பட்ட கஷ்டத்துக்கான பலன் சப்ஸ்கிரைபர் அள்ளிருச்சு அந்த ஒரு வீடியோ. நொங்கு மில்க் ஷேக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஆமாம், நொங்கு மில்க் ஷேக் சரியான ஹிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தாலும் அதில் கொஞ்சம் அந்த ஏஎஸ்எம்ஆர் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த வியூஸு அது காமிக்கிறது. எனக்கே தெரில நான் அவ்வளோ கஷ்டப்படுறதுனால பண்ணனா இல்லை அதுவாக அமைஞ்சிச்சான்னு தெரில. அது வந்து நம்ம பார்க்குறது வந்து என்ன நல்லா செய்கிறாரு, நான் எப்படி ஈஸியாக செய்கிறாரு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஐயோ அதான் ஏஎஸ்எம்ஆரில் என்னென்னா ஏசி வந்து சம்டைம் போட முடியாது. அதான் எனக்கு வந்து ஹீட் பாடி. இப்போ ஏசியில் எனக்கு இப்போ பாட்காஸ்ட் இல்லைன்னா இந்த சட்டை வந்து ஈரமாகி பிளாக் கலரில் மாறிடும், அந்தளவுக்கு எனக்கு வேர்க்கும். நான் ஏஎஸ்எம்ஆர் முடிச்சுட்டு வெளில வரும்போது ரூமே ஹீட்டாக இருக்கும், திறந்து அப்படியே வச்சுட்டு மாப்பை தான் உடனே எடுத்துகிட்டு வருவாங்க, ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும், அவ்வளோ வேர்த்து ஊற்றிடும் அந்த இடம் ஃபுல்லாக. அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம்னா சிங்கப்பூர் வந்து அந்த ஏஎஸ்எம்ஆர் என்னால் வீட்டில் பண்ண மாதிரி பண்ண முடியல. அப்போது ஹோட்டல்ஸில் நம்ம டேரெக்டாக அங்கேயே மைக் செட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணும்போது அங்கே அம்மா அப்பா கிடையாது, அதாவது தனியாக எந்த சப்போர்ட்டும் கிடையாது, நம்ம தான் இறங்கி பண்ணணும். ஸோ நான் இறங்கி பண்ணேன். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே சம்டைம் வந்து மைக் ஆன் பண்ணாமல் மறந்துட்டு, வீடியோ இது பண்ணாமல் மறந்துட்டு, அப்புறம் கடையில் உள்ளவங்கள்ட்ட போய்ட்டு நமக்கு சொல்ல முடியாது, நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், ஃபுட்டேஜ் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி டைமில் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் நான் இங்கே வரும்போது 8 to 8 எனக்கு ஒர்க்கு. அப்போ நான் வீடியோ போட்டே ஆகணும். அதான் அந்த டைமில் வந்து யூடியூப் அல்காரிதம் எல்லாமே உட்காந்துருச்சு. என்னடா கஷ்டப்பட்டு உருவாக்கணும், அதாவது இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன்னா நாளைக்கு 2 மில்லியன் 3 மில்லியன் இருக்கும் என்னோட வியூஸ். அப்படி போயிட்டு இருந்துச்சு என்னோட அல்காரிதம் நல்லா. யூடியூப் எல்லாத்துலேயுமே யூடியூப்லேருந்து நல்லா ரெவன்யூ வந்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாமே. ஃபாரின் வந்ததுக்கப்புறம் அது என்ன சிம்னாலேயா அந்த அல்காரிதம் கொலாப்ஸ் ஆகாமன்னு தெரியல ஆயிடுச்சு. ஸோ வீடியோஸ் ப்ராப்பராக பண்ண முடியல. நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளோட மந்த்லி அனலிட்டிக்ஸ் வந்து இப்படி
இப்படியே போயிட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு ஒன்று அது வந்து ஒரு மனஸ்தாபம். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அதிலே இருந்திருக்கலாமோ, அப்படி இப்படின்னு ரொம்ப குழம்புன ஸ்டேஜ். அதெல்லாம் யார்ட்டையும் சொல்லி புலம்ப முடியாது. நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. கஷ்டம்னு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. பெருசாக ஷேர் பண்ணுற டைப்பு நான் இல்லை. அப்படியே வீட்டில் சொன்னால் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்ம தூரத்தில் இருக்கோம். கிட்டத்தில் இருந்துட்டு சொல்லும்போது அது வேற. அது தூரத்தில் இருக்கும்போது அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க. நம்மளே மறந்ததுக்கப்புறம் அது என்னப்பா ஆச்சு ஓகேவான்னு கேட்பாங்க. அதனால் நம்ம மறந்துருப்போம். அதனால அது ரியாக்ட் பண்ணலாம். அப்படியே இருந்தோம். அந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு சிங்கப்பூர் வந்து எவ்வளோ எனக்கு கொடுத்துருச்சு. அதையெல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. கரெக்டாக? கண்டிப்பாக. உங்கள் கதையை கேட்குறப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. எந்த ஒரு ஈகோ இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல், சும்மா பண்ணுறது பண்ணுவோம். நமக்கு வந்து ஃபன்னாக இருக்கணும். ரீச் பண்ணுறது அவங்க நம்ம மக்களுக்கும் ஃபன்னாக இருக்கணும். அந்த சில பேருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? லைக் அந்த அந்த இயல்பு தானோ. நம்ம கண்டென்ட் பண்ணுறது நம்ம கண்டென்ட் பண்ணுவோம். அது நோ ப்ராப்ளம். ஏன்னா அது எப்படி உங்களுக்கு வந்து அது நேச்சுரலாக வந்துச்சா, இல்லை ஓவர் டைம் அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? அது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து சீரியஸாக எதையுமே எடுத்துக்க மாட்டாப்புல. பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும், பார்த்துக்கலாம், நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன், ஜாலியாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பண்ணுவார். அந்த ஜெனிட்டிக்காக என்னன்னு எனக்கு தெரில. பெரிய விஷயம் நடக்கும், அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு காம் பண்ணிட்டு அதை விட்டுறணும். இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன், அது வியூஸ் வருமான்னு நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக நான் எடுத்த சந்தோஷம் அப்போ அந்த வியூஸ் வரலன்னா எனக்கு அது கிடைக்காத மாதிரி ஆகிடும். ஸோ வீடியோ போட்டோமா, இன்றைக்கி அந்த வீடியோ ஜேர்னி முடிஞ்சிச்சு, அடுத்த வேலையை பாரு அப்படின்னு அடுத்தடுத்து போய் அப்படி நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கணுமே தவிர, நான் வந்து இந்த வீடியோ இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது வியூஸ் போலேன்னு நான் நினைக்க மாட்டேன். இது நம்ம எவ்வளோ வீடியோ எடுக்க போகிறோம், அதில் இது ஒரு வீடியோ, இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், ஏன் வியூஸ் போல, இதில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான் உள்வாங்கி. ஏதாவது கமெண்ட்ஸில் திட்டினாங்கன்னா அதையும் கொஞ்சம் எடுத்துக்குவேன். அதை வந்து புறக்கணிக்கிறது அப்படிலாம் கிடையாது. தப்புன்னா தப்பு, அடிக்கிறது அடித்தாதான் எனக்கு வந்து அப்படி அந்த 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கல்ல, அது கமெண்ட்ஸில் நல்லா நடக்கும். அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது இவ்வளோ ஆஸ்பெக்டில் யோசிக்க முடியுமான்னு. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஃபீட்பேக் தானே, ஏன்னா ஃபீட்பேக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம பண்ணுறது எல்லாம் கரெக்டு, இந்த இடத்துல இப்படி எடிட் பண்ணது கரெக்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எத்தனையோ பேருக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் அந்த திங்கிங் இருக்கும். அவங்க ஒன்று சொல்லும் போது நான் எடுத்துக்குவேன். சும்மா ரொம்ப ஓவராக ஏதாவது கெட்டாத்தில் பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அவனோட மன நிலைமையை யோசிச்சு, அப்போ நம்ம சிரிக்கிறோம், நம்ம எந்தூசியாக இருக்கோம், அது அவனுக்கு பிடிக்கல, அப்போ அவன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கான், ஒரு கடுப்பில் அதான் இவன் மட்டும் நல்லா இருக்கான், அந்த ஒரு இதில் தானே பண்ணுறான், சரி அவனும் பாவம் அப்படியே விட்டுறது, ஸ்கிப் பண்ணிடுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே பட்டப்பு கஷ்டத்துக்கு தான் பலன். ஓகே, ஸோ நமக்கும் அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. நான் பண்ணுமா, ஏன் பண்ணோம், ஏன் பண்ணுறோம். ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் அப்படி ஜாலியாக பேசுகிற எல்லாருக்கும் பின்னாடி இந்த ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக எனக்கே பல வாட்டி ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம். ஆனால் என்ன தெரியுமா, என்ன மறுபடியும் இங்கே இருக்குது, இந்த 3 பேர் இன்னும் இருக்காங்களே, அந்த 3 பேர் தான். ஏன்னா இதை நம்ம ஆரம்பித்த நோக்கம், நம்ம பேசுகிறத அது ஒரு 4 பேர் கேட்டு சந்தோஷப்பட்டாங்கன்னா, அதில் ஒருத்தர் மட்டும் சந்தோஷப்பட்டாக்கா போதும். நான் உங்கள் இதில் பார்த்ததில் வந்து கான்ட்ரவர்சியலாக பேசுகிறீங்க பாருங்கள், அதுதான் அவன் அடுத்தவங்க என்ன வேணால் பேசட்டும், இந்த பேச்சுரிமைன்னு சொல்கிறது. அதான் என் மனசில் பட்டதான் நான் பேசுகிறேன். போ சரியோ அதை கேட்குறேன், நீ இது பண்ணு, உனக்கு கேட்க முடியலன்னா போ, ஆனால் பேசு, அதான் பேசு. அதையும் நம்ம வந்து எத்தனை வாட்டி நல்லா அடி வாங்கியிருக்கோம். ஏன் சோஷியல் மீடியாவில் நான் எத்தனையோ இது சொல்லியிருக்கேன், அதில் கமெண்ட்டில் அந்த குட்டு பையன் ரொம்ப பேசுகிறான், அடி வாங்கணும் ப்ரோ. இல்லை அதை பார்த்து நம்ம வந்து ரொம்ப சிரிப்போம். ஏன்னா அது வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, அதை சொல்கிறது வந்து தூண்டி விட்டு, ஆனால் அதில் இருக்கிற காமெடி இருக்குல்ல. ஏன்னா நம்ம 4 பேர் வந்து நம்ம 4 பேர் இடியட்ஸ், உண்மையிலே நம்ம 4 பேர் தெரியும். நீங்கள் பேசுகிற போதே அந்த ஒரு கேஷுவலாக இப்படி கேமராலேயும் இப்படி தான், கேமராவும் இப்படி தான். ஆமாம். ஸோ நம்ம வந்து இப்படி தான் ஏதாச்சும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி காமெடி காமெண்ட்ஸ் பார்க்குறப்ப, அதுவும் நான் தாக்குதல் வந்து என்னோடய பாடி சைஸ்க்கு, யுவாவுக்கு வந்து
அவருக்கு ஒரு தனி தாக்குதல், அவருக்கு தனி தாக்குதல், ஷரீஃபுக்கு வந்து அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு புல்லட் இறக்கிறது தான். அது நம்ம பார்க்க நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அது எப்படி, அது ஒரு தனி இதுதான். அவங்கவுங்க மனநல தானே ப்ரோ. இப்போ அதான் கமெண்ட் பண்ணுறவங்க அந்த கடுப்புல இருந்து பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்க அப்படிலாம் நினச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் அப்படியே வாய்க்கு வந்து வரை ஃப்ளோவாக மனசில் அப்படியே பேசியிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு, ஹிட் ஆகிருக்கு. கரெக்ட். அந்த ஒரு இது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் முதல்ல சொன்னேன்ல. ஆமாம். வாட்டர் வாட்டர். ஆமாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கா? சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஹேட் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? எனக்கு நான் பண்ணுற ஃபுட் கண்டென்ட்டுங்கிறனால எஸ்பெஷலி ஏஎஸ்எம்ஆர் குக்கிங் நிறைய வீடியோஸ், அந்த வீடியோஸ் போட்டுட்டு இருந்தப்ப ஹேட்டிங் பெருசாக இல்லை. நான் பண்ணுறதுல வந்து ஏன் இதை வேஸ்ட் பண்ணுற அது மாதிரி ஏதாவது வரும். ஏதாவது நம்ம குண்டக்க மண்டக்க ட்ரை பண்ணுறது, இந்த பாவக்காய் அல்வா பண்ணுறது, பனைமரத்தை வெட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு நடுவில் இருக்க ஸ்டெம்ப் எடுத்து சாப்பிட்றது. பனைமரத்தை வெட்டி கொண்டு வந்து வச்சது ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி வெட்டி பண்ணி தான் பண்ணுவோம். அதை ஒரு அந்த 60 செகண்ட் வீடியோவில் சொல்ல முடியாது. ஆனால் அதை பற்றி எதுவும் தெரியாமல் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. மரத்தை வெட்டினா குடும்பம் நல்லா இருக்காது, அது தினத்தை பற்றி அவங்களுடைய கருத்து. ஆனால் அந்த வீடியோஸ் அது மாதிரி இப்போ பனைமரத்தை வெட்டி பண்ணோம், ஈச்ச மரம்னு ஒன்று இருக்குது, எல்லாம் அந்த சேம் ஃபேமிலி மாதிரி, அதை பேரிச்சம்பழம் மரம்னு வச்சுக்கலேன், அது மாதிரி ஒரு மரத்தை வெட்டி உள்ள எல்லாத்தையும் வெட்டி நடுவில் இருக்க ஸ்டெம்பை சாப்பிட்டு, ஏன்னா அதெல்லாம் மறந்துட்டாங்க மக்கள். அப்படி ஒரு ஃபுட் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. கொஞ்சம் அது மாதிரி பழைய ஃபுட்டெல்லாம் காட்டுவோன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். அதில் அது மாதிரி எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு. ஏன் ஃபேமிலியை பற்றிலாம் பேசுகிறாங்க, நம்ம பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா, அவங்களுடைய டெக்கோரம், அவங்களோட டிசிப்ளின் அப்படி தான், அவ்வளோதான் போல். அதை நம்ம ஏன் இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிட்டு, அவன் சொல்லிட்டு பாருங்க மறந்துடுவான். நம்ம அதை ஏன் உட்காந்து படித்து அதை ஏன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு, அவன் எப்படி மறந்துட்டு போனானோ, அடுத்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணானோ நம்மளும் கமெண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிட வேண்டியதானே, அவ்வளோ. ஏன்னா ஸோ நான் ஏன் அதை கேட்குறேன்னா, நிறைய இது வந்து சாப்பாடு விஷயங்கிறது த லாட் ஆஃப் யூனிக்னஸ் டு இட். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறீங்களா? அது லைக் நான் ஒரு வாட்டி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, காஃபி பிரியாணி ஒரு ஐடியா. அந்த கருமத்தையும் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், அதில் காதி துப்பிட்டேன் அதை. ப்ரோ நான் ஏன் வீடியோவில் எடுக்கிறேன், நான் போடுறேன். ஸ்டார்பக்ஸில் காஃபி வாங்கி இங்கே இருக்கிறதுலே நல்ல பிரியாணியாக வாங்கி போயிட்டு பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் ஒன் வடை போச்சு தமிழ் தூக்கிட்டேன். வடை போச்சு டீம் கிட்டே இருந்து அந்த ஐடியா கொலா போடுறேன் இந்த வீடியோவில். இது வந்து வாழைக்காய் அல்வா இருக்கு, வாழை இலை அல்வாவா இருக்காது, இது வந்து சில்லி அல்வா கண்டென்ட். அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்னும் ட்ரை பண்ணுற இதில் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றுவாங்க. ஆமாம். இப்போ அந்த ரீசன் ஓக்கரா வீடியோ கூட, அது வந்து ஓக்கராங்கிறது லேடிஸ். ஆமாம். அதையும் தப்பான வார்த்தைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இட்ஸ் இன் த பீப்புள்ஸ் மைண்ட். நான் அது ரொம்ப இது பண்ணிக்கிறது இல்லை. ஓகே, அப்படி நம்ம பேச்சு வழக்கில் இருக்குது தானே, பசங்களுக்குள்ள அப்படி கேஷுவலாக அப்படி பேசிக்கிற வார்த்தை தானே. அது டக்குன்னு கேட்கும்போது என் காதுக்கு ஏதோ வேற மாதிரி கேட்டு ஒரு அது நம்ம எதிர்பார்த்த கமெண்ட். அதை கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறவன் சொல்லட்டான், அவ்வளோ பண்ணுறதோ பார்த்துவோம். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதான் இன்னைக்கு எடுக்கிறதா என் கடைசி வீடியோ. அதுக்கப்புறம் கடன் கிரியேஷனில் இருக்க முடியாது. இப்போ வந்து ரேப்பிங் அப் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசுனதுக்கு வந்து ரியலி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது இல்லை, நம்ம விட்டாக்க இன்னும் பேசிக்கிட்டு ஐ திங்க் வி கேன் கீப் கோயிங் ஆன். அதுவும் இது மொதல் ஷோ வேறு உங்களுக்கு. டசன்ட் ஃபீல் லைக் ஃபர்ஸ்ட் ஷோ டு வெரி ஆனஸ்ட். இது வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து ஆக்சுவலி சீக்ரெட்டாக பின்னாடி பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யூஸ்வலாக ஏதாவது ஜாலியாக பேசுறது, அதனால ஓப்பன் அவ்வளோதான். ஸோ குயிக் ஃபயர் ஆன். ஓகே, சரியா? ஒரு செலிபிரிட்டியோட நீங்கள் ஃபுட் டேஸ்டிங் பண்ணோன்னா ட்ரீம் செலிபிரிட்டி யாருன்னு சொல்லுவீங்க? இப்போ ரீசெண்டாக பாப்பா ஆகிட்டு இருக்க மணிகண்டன் தெரியுமா ப்ரோ? யா காந்தாராவில் கூட வாய்ஸ் ஓவர் பண்ணாரு. அது தெரியல, ஆனால் வந்து குட் நைட்டில் பார்த்துருப்பீங்க. அவரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ நம்மளும் நல்லா வந்துருவோண்டா அந்த ஒரு ஃபீல் எனக்கு சிவகார்த்திகேயனை பார்த்து வந்துச்சு ஆரம்பத்தில்.
ஆனால் இவருடைய அந்த பழைய வீடியோ டெல்லி கணேஷ் கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு. கரெக்ட். அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அப்போ எனக்கு வந்து அவர் மேலே வந்த ஒரு இது வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா படத்துலையும் வந்து எனக்கு ஒரு இது ஏதோ நான் வந்து அப்படி வந்துடுவேன், அவரை மாதிரி நான் வந்துடுவேன், நல்ல இடத்துக்கு வந்துடுவேங்கிற ஒரு ஃபீல் வந்து அவரை பார்க்கும்போது எனக்கு வரும். ஸோ முடிஞ்சுன்னா ஏன்னா பெரிய ஆளுங்க பார்க்கணும் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிறதுனால இல்லை, பர்சனலாக நம்ம கூட ரொம்ப ரிலேட் ஆகிறது வந்து அந்த மணிகண்டன் ப்ரோ வந்து எனக்கு ஆணுச்சு. அவரை வந்து எனக்கு எந்த விதத்துலையுமே ஒரு கெட்டதா ஒரு நெகட்டிவாக தோணுனது கிடையாது. மேபி சான்ஸ் கிடச்சிச்சுன்னா பண்ணலாம். ஓகே, நான் வந்து ரெண்டு பேராக கொடுப்பேன். ஓகே, அவங்களோட நீங்கள் கண்டென்ட் பண்ணுறதா யாரோட பண்ணுவீங்கங்கிறது கேள்வி. சரியா? ஓகே. ரஜினி கமல். ரஜினி. ஸோ ரஜினியோட தான் நீங்கள் வந்து ஃபுட் டேஸ்டிங். ஆமாம். விஜய் அஜித். விஜய். தனுஷ் சிம்பு. நயன்தாரா த்ரிஷா. நயன்தாரா. நமிதா அசின். நமிதா இல்லை, நான் யூஸ் டு பி நமிதா ஃபேன். அவங்க ஆணை படத்தில் ஆரம்பித்ததை நான் பார்த்தேன். வடிவேலு விவேக். கவுண்டமணி செந்தில். கவுண்டமணி. யோகி பாபு சந்தானம். இப்போ நீங்கள் கேமரா ஒர்க் சரியா? ஓகே. அந்த வீடியோ வந்து எடுக்கிறதா இருந்தாக்கா யார் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்டர்ஸில் கேட்குறீங்களா? டைரக்டர்ஸ். லோக்கி. ஆமாம், என்னதான் இது இருந்தாலும் ஒரு என் மைண்ட் செட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அது ஃப்ளாப்போ நல்லா ஓடுதோ டிஃப்ரெண்ட்டு, நீ ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணு, எல்லாரும் பண்ணுறதை நீ பண்ண வேணாம், ஏதாவது ஒன்று யுனிக்காக பண்ண, வருதோ வரலையோ நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னோட ரெசிபி கேவலமாக இருந்துச்சு, ஆனால் அந்த கேவலமான ரெசிபியை நீ ட்ரை அவன் மட்டும்தான் அதை பண்ணான், வேற எவனும் ஒரு ட்ரை கூட பண்ணல, ஆனால் அவன் ட்ரை பண்ணி கேவலமாக போச்சு, ஆனால் புதுசாக ட்ரை பண்ணான். இந்த புதுசுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக. நல்லா இருக்கு. ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? சிங்கப்பூரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் நிறையா பிளான்ஸ் இருக்குது, அதான் எனக்கு பிரச்சனை. நான் எதையுமே நிறைய வச்சுக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றுலேயும் அடி வாங்கி எதை எக்ஸாக்டாக என்னால் பண்ண முடியுமோ அதை பிக் பண்ணிவிட்டு, ப்ளஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்னது தான், நான் அந்த ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் அது கொஞ்சம் தெரியும், அதை ஊரில் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு, இப்போ தங்க விலை வேறு ஏறிக்கிட்டு இருக்கு, அதான் அதுக்கேற்ற மாதிரி இங்கே தங்க வாங்கினேன் எவ்வளோ, அங்கே தங்க வாங்கினேன் எவ்வளோன்னு சொல்லி மேட்ச் பண்ணி கொஞ்சமாக சேர்த்து போட்டு சேவிங் இருக்கணும், ஒரு டைவர்சிஃபையாக சோஷியல் மீடியாவும் இருக்கணும், வேலையும் இருக்கணும், மாதம் சம்பளமும் இருக்கணும். இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் அந்த ரிட்டையர்மெண்ட் 9 to 5 இல்லாமல் நான் வைக்கிறது தான் டைம், நான் எந்திரிக்கிறது தான் நேரம், அந்த ஒரு இதுக்கு போயிடணும். அதான் பிளான். அவ்வளோதான். நான் ரொம்ப பெருசாலாம் வச்சுக்க மாட்டேன் ப்ரோ. ஏன்னா லைஃப் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படி இருக்கணும்னா எனக்கு, நான் ரொம்ப பெரிய ஆளாகி ரொம்ப பணக்காரனாகி பெரிய காரு அப்படிலாம் எனக்கு இல்லை. ஏன்னா இந்த லைஃப் வந்து நான் நிச்சயமில்லாத வாழ்க்கை தானே. அதான் அது இப்போ நடந்துகிட்டு இருக்க டெத்தை பார்த்தாலே தெரியும். அவன் வந்தது ஒரு இதுக்கு போயிருக்கோம், ஆனால் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான், இறந்துருவோம் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நானும். இப்போ நான் எம்ஆர்டியில் போகிறேன், வெளில வர்றேன், டக்குன்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ஆயிடுச்சு தான், ஒன்றும் மாற்ற அது அந்தந்த நேரத்தில் வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். இது ரொம்ப மோபிடாக இருக்கும். பட் பிறந்த தேதி நமக்கு தெரியும், ஆனால் இறக்குற தேதி நமக்கு தெரியாது. இப்போ என்ன நடக்கும்? அதனால அப்பப்போ ஜாலியாக அப்படி இருந்துட்டு போய் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பண்ணி நான் என்ன தான் சம்பாதிக்கிறேன் பண்ணனாலும் வீட்டுக்கு இவ்வளோன்னா எனக்கு நான் கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ பண்ணுறேன், அது எனக்கு தெரியும். நான் கஷ்டப்படுறேன்னு நம்ம காமிக்கிறத விட நான் கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியல. உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணிக்கோ, ஷர்ட் வாங்கணுமா வாங்கிக்கோ, ஃபோன் வாங்கணுமா வாங்கிக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணிக்கோ, நாளைக்கு இருப்பியான்னு தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இரு. ஏன்னா நாளைக்கு இருப்பேன்னு தெரிஞ்சு ரொம்ப நாள் இருந்து அப்புறம் லாஸ்ட்டில் அன்ஹெல்த்தியாக இருக்கக்கூடாது. ஸோ ஹெல்த்தையும் பார்த்துக்கோ, கண்டென்ட் பிடிச்சதை பண்ணிவிட்டு அப்படியே ஆமாம். அப்படி தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேன், அதனால தான் நல்லா இருக்கேன். அதான் இது நல்லா இருக்கு. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் த ஷோ. இதை கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ கலெக்ட் பண்ணுறோம். இந்த பாட்காஸ்ட் மேலே கண்டிப்பாக செய்கிறோம். இந்த காஃபி பிரியாணி அந்த வீடியோ போட்டு நம்ம பேசின இந்த கான்வர்சேஷனை அதில் போடுறோம்.
அது எப்படி தெரியுமா, அந்த டிக்டாக்லலாம் பார்ப்பீங்களா, மேலே வந்து அந்த ஃபுட்டை இது பண்ணிட்டு கீழே வந்து அந்த கான்வர்சேஷன் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, ஒரு மூலையில் அந்த வீடியோ ஓடட்டும், அதான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். வண்டர்ஃபுல் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் தி ஷோ ப்ரோ. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் இது வாய்ப்பே இல்லை, நீங்கள் வந்து பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.